அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் எஸ்பிஎம் சார், வசந்த் சார், இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்றது முன்னாடி ஜான் விஜயை பற்றி சொல்லலாம். ஜான் விஜய் வந்து மிக சிறந்த நடிகர். ஆனால் அவர்கிட்ட வந்து டைலாக்கு வந்து மெமரி வந்து வச்சுக்கவே மாட்டார். இவரால் வந்து பல நாள் வந்து மணிசாரிட்ட வந்து திட்டு வாங்கியிருக்கேன். ராவணனில் அவருக்கு டைலாக் சொல்லி ஏன்னா டோட்டலாக மறந்துடுவார். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவர் ஒரு விஷயம் இப்போ சொல்கிறதுக்கு வந்தார், அதை மறந்துட்டார். என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 70 வயசு பெரியவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்தார். அவர் யார் அப்படின்றத அவர் சொல்ல மறந்துட்டார். அவர் யார் அப்படின்னா வந்து பழம்பெரும் நடிகர் VS ராகவன் சார். அவர் தான் வந்து ஜான் விஜய் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார். சரி, இந்த தமிழ் டிசம் கதாநாயகர்களுக்கு வர முதல் சென்னையில் வந்து ஆடிஷன் இருந்தப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஜான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கூப்பிட்டாரு. சரி அப்படின்ட்டு போனால் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ஆடிஷன் அப்படின்னு கேட்டால் வர பெண்கள் எல்லாருமே வந்து நடிக்க சொன்னால் நல்லா குத்து டான்ஸ் தான் வந்து ஆடிக்கிறாங்க. ஏன்னா இது இருக்கு, இதை வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நடத்தி எப்படி வந்து கரையேற்ற போறாரு, கரை சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு சரி போயிட்டோம், வேற வழி இல்லை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து போனேன். அப்புறம் போயிட்டு வந்தது என்ன சார் எப்படி இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சுட்டு வந்தேன். ஆனால் உண்மையிலேயே வந்து இது ஏன் தேவையில்லாம ஜான் வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்தாரு. இப்போ வந்து அவருக்கு நிறைய ஆக்டிங் சான்ஸ் வந்துகிட்டே இருக்குங்களா, அவர் அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ எல்லாரும் உங்களை கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறாங்களா இல்லை சப்பானின்னு கூப்பிடுறாங்களா அப்படின்னு இடையில சொன்னாரு. இல்ல கொஞ்சம் பேர் கோபாலகிருஷ்ணன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல அடிக்கிறது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் அவருக்கு மாமன் கொடுத்து அதெல்லாம் வந்து அவ கூட கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இப்போ ஆக்டிங் சான்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, ஏன் தேவையில்லாம வந்து இதை வந்து நல்ல நண்பர் இது இழுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா வந்து போக போக பார்த்தா நான் இந்த ப்ரோக்ராம் போயிருந்தேன். ஆனால் நான் ஒரு எபிசோட் கூட டிவியில் பார்த்தது கிடையாது. நான் டிவி பார்க்குற பழக்கம் வந்து கிடையாது. எந்த நிகழ்ச்சியும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. சிலவங்க வந்து அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்கவே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சொன்னாங்க அது இடையில ஏதோ ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க, அதெல்லாம் பாலாஜியோட குடும்பம். அது மாதிரி போய் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் கூட இந்த ப்ரோக்ராமில் இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்போ கூட நான் நம்பலை, எனக்கு வந்து முழுசாக வந்து உண்மையிலேயே நம்பிக்கை வரல. அப்புறம் கடைசியாக இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாள் கூப்பிட்டு இவங்க எல்லாம் இவங்க தான் சார் 15 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே உண்மையிலேயே அப்போ தான் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ஜான் விஜய் வந்து நம்ம ஏதோ அண்டர் எஸ்டிமேட் போட்டோம், அவர் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நல்ல எஃபோர்ட், அருமையாக வந்து பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஊருக்கும் போயிருக்கிறாரு. அந்த ஃபில்டர் பண்ணி அந்த 15 பேருமே வந்து ரொம்ப பிரமாதமாக தான் வந்து பண்ணாங்க. அதுக்கு வந்து போர்ட் கிரெடிட் க்ளோஸ் டு ஜான் அண்ட் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நைட் அண்டே அதாவது வந்து எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே வந்து பர்சனலாக தெரியும், பர்சனலாக வந்து எல்லாரையும் பார்த்துருக்கேன். ப்ளஸ் மாதவி அவங்களுக்கு கொடுத்த காஸ்டியூம்ஸு அது இதுன்ட்டு அதாவது வந்து ஒரு திருவிழா மாதிரி இதை பண்ணாங்க. இது ஏதோ மேடைக்காகவோ இல்லை ப்ரெஸ்ஸுக்காகவோ சொல்லலை, உண்மையிலேயே நான் அதை அவங்களுடைய ஒர்க்கையும் அதே மாதிரி இந்த கிராண்ட் ஃபினாலேயில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு 15 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். அதுக்கு நான் ஜட்ஜாக இருக்கேன். கொஞ்சம் இது பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக தான் வந்து இருந்தது. சரி, அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இதை வந்து மைனஸ் பண்ணி, ஏன்னா கேட்டது வந்து 5 பேர் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 5 பேரும் 6 பேரை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபைனலாக பண்ணிருந்தோம். உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான். சொன்ன மாதிரி அவர் சொன்னார், அதாவது காலா மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்கு அப்படின்னா அது வந்து என்ன விஷயம்னா அதையும் அவர் முழுமையாக சொல்ல மறந்து போயிட்டார், வேற ஒன்றும் கிடையாது. முதல் மரியாதைக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு யார் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ராதா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதில் ஓன் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஓன் வாய்ஸ் இல்லாதனால வந்து டப்பிங் வாய்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நேஷனல் அவார்டுக்கு வந்து யாருமே வந்து அவார்டை வந்து தரமாட்டாங்க. ஒரிஜினல் வாய்ஸில் இருந்துச்சுன்னா தான் அவார்டு வந்து தருவாங்க. அதுதான் அவர் சொல்றது வந்தார். ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சி. அந்த மாதிரி இப்போ ஹீரோயின் வேணும் அப்படின்னாலே வந்து அங்கே இங்கெல்லாம் நம்ம போய் தேடிட்டு இருக்கோம். பொதுவாக தமிழ் பேசுகிறவங்களோட வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க வச்சு தான் இது வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஃபீல்டில் வந்து ஸ்பாட்டில் வந்து டைலாக் எடுத்துருந்து அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஜான் விஜயன் இந்த டீமும் வந்து ஒரு நல்ல ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கொஞ்சம் பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜான் விஜய்க்கு அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இதோட விட்டுறாமல்
கண்டினியூஸாக சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அப்படின்னு தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, புகைப்பட நிறுவனங்களே, ஒளிப்பதிவாளர்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற சிறந்த இயக்குநர்கள் மக்களே, ஜான் விஜயனுடைய குழுவினரே, ராஜ் டிவி, ஏஎஸ்எல் அமைப்புடைய நிர்வாகிகளே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ராஜ் டிவியும் ஜான் விஜய் குழுவினரும் 7 நகரங்களுக்கு சென்று கதாநாயகி தேடல் என்ற பெயரிலே தேடி இருக்கிறார்கள். உலகத்திலே பல தேடல்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கதாநாயகி தேடலுக்கு பதில் கிடைத்து விட்டது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிலே நம்முடைய ராஜனா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம் சூட்டப்பட்ட வசந்தால் பாராட்டப்பட்ட அந்த கதாநாயகி பாராட்டி சக்தி அவருடைய அடுத்த படத்துடைய கதாநாயகி என்பதே தேடலுக்கான வெற்றி என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே தெரிவித்துள்ளேன். நல்ல கைதட்டி. அதே போல அந்த பொண்ணோடு சேர்ந்து இன்னும் 4 கதாநாயகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கதாநாயகிகளுக்கும் பத்திரிகையாளர்கள் முறையிலே உங்களுடைய கைதட்டை தெரிவித்து அவர்களை பாராட்டுகள். தமிழ் பேசும் கதாநாயகர்களாக தமிழகத்தில் வளர்வதற்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருந்து அவர்களை வெற்றி கதாநாயகர்களாக ஆக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவங்க எடுத்துக்கிட்டு இருந்த முயற்சி பெரிய முயற்சி. பல ஊர்களுக்கு போய் 50 பேரை தேர்ந்தெடுத்து அதில் 15 பேரை கொண்டு வந்து அந்த 15 பேரில் 5 பேரை தேர்ந்தெடுத்து செய்திருக்கிற முயற்சி நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒரு முயற்சி. இதனால் இவர் முடிக்கணும் தாய்ந்து அதனை அவர் கேட்டுவிட்டார் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த பெண்களை எல்லாம் இந்த கதாநாயகர்களை சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதற்காக நான் அந்த குழுவிற்கு இந்த திரையுலகத்தினுடைய சார்பிலே இவருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். இதுக்கு நீங்கள் கைதட்டலாம். ஏன்னா அவருடைய முயற்சி தான் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளம். அது இன்னொரு இந்த தேடலுக்கு மத்தியில் எனக்கு கிடைச்ச ஒரு தேடல் இந்த ஜான் விஜய். நான் அந்த நிகழ்ச்சி வர வேண்டும் என்று ராஜ்யத்தையும் நம்முடைய சித்தாலட்சுமி சொல்லும்போது வழக்கம் போது ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம், ஒரு ஸ்டார் நைட் பார்க்க போகிற மாதிரி பார்க்க போகணும்னா நான் போய் உட்கார்ந்தேன். அங்கே நம்முடைய வசந்த், பாலாஜி, சக்திவேல், அடிவிக்க சினிமாலாம் நீதிகளாகவும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்ல ஆசைப்படுகிறேன், அந்த நிகழ்ச்சியை பெயர்த்து நான் பிரமித்து போனேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அங்கே போனால் ஒரு டான்ஸ் பார்ப்போம், ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம், அப்படி தான் வந்துருக்கேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நடனம் மட்டும் இல்லை, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கதாநாயகிகள் அத்தனை பேருக்கும் ஒரு காட்சியை சொல்லி அந்த காட்சிக்கு அவர்கள் நடித்து காண்பித்தார்கள். அந்த நடித்து காண்பிப்பதற்கு பின்னணியில் சில மாணவர்கள் வந்து மைனிங்கிற அவங்களுக்கு வேண்டிய அந்த பேக்ரவுண்டில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறாங்க. உதாரணமாக போனால் ஒரு ரவுடி பொண்ணு இங்கே மேடையில் பேச அரசியல் பேசல அந்த பொண்ணுக்கு மைக்கு மாதிரி ஒரு பையன் மைக்கு வச்சுக்கிட்டு இருந்தான். மைனிங்லேயே எல்லாம் அந்த பொண்ணு திடீர்னு கீழே உட்காந்து உடனே அந்த பொண்ணு அடிச்சது கீழே உட்காந்து கீழே மைக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான். அது அந்த சப்போர்ட்டிங் அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிங் அந்த மைனிங் போய் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு ஒரு ரோட்டில் தடுமாறுது. சென்னையினுடைய டிராஃபிக் உங்களுக்கு தெரியும். அந்த டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறதுக்காக மைனிங்லேயே ஆக்ட் பண்ணி காமிச்சு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை உண்மையாக ஒரு ரோட்டில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டார். இன்னொரு இடத்துல கதாநாயகி கார் எடுத்து கார் ஓட்டிட்டு போகிறான். மைனிங்கில் இருக்கிற பையங்களை வச்சுக்கிட்ட கார் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தா 2 வீல் மாதிரி 2 பையன் அப்படி இருந்தாங்க மைனிங்கில். கார் ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் சவுண்டு ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு போட்டுட்டு கார் மூவ் ஆகும்போது அந்த மைனிங்கில் இருக்கிற பையங்க வீல் மாதிரி ரவுண்ட் அடிச்சு போகும்போது நிச்சயமாக ஒரு கார் போகிற உணவை நான் பெற்றேன். அதுக்காக நம்ம ஜான் அவங்க எல்லா விஷயங்களையும் ஒரு குழு, நான் எப்பவுமே நாங்கள் குழுவாகவே பணியாற்றி பழக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த ஜான் விஜய் அவருடைய மனைவி மாலதி இவங்க 2 பேரும் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அந்த குழுவுக்கு அந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்க செஞ்ச நிகழ்ச்சி நிச்சயமாக உலக தரத்திற்கு உயர்ந்திருந்தது என்பதை உங்க மத்தியில பாராட்டோட பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வெளியாட்களை சொல்லி ஜான் விஜயும் மனதையும் உங்களுடைய குடியினரும் மேலும் மேலும் வளர்வதற்கு ஊக்கப்படுத்துங்கள் என்று நான் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
நான் ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்தா எப்பவுமே எல்லா டெக்னீஷியன் பேரையும் குறித்து போனாதான் எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். ஆகவே அதுக்காக அந்த லிஸ்ட்டை மட்டும் நான் படிச்சேன். அதே போல அந்த இசையமைப்பாளர் அந்த காட்சிக்கு என்னென்ன இசை பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கிறத மிக உணர்ந்து அந்த இசையமைப்பாளர். இந்த நிகழ்ச்சி 4 மணி நேரம் நடந்தது. ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஒருத்தர் கூட போகாமல் இருந்த ராகவன் சார் முதற்கொண்டு நம்முடைய ஜான் விஜயனுடைய மாமனார் TK சிலங்கன் பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் கலந்துருந்தார். கடைசி 12 வடிவம் அப்படின்னா அவங்களை உட்கார வச்ச பெருமையில் நம்முடைய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நம்ம பேர் உண்டு. அவங்க எல்லா பேரையும் ஒரு தடவை நான் படிச்சாங்க. அப்படி படிச்சா அந்த டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு மரியாதையும் மகிழ்ச்சி. பத்திரிகையாளர் மட்டும் உத்தரவு சொன்னாரு அப்படின்னு என்ன மனசார வாழ்த்துவாங்க. அதுக்காக உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி அமைப்பாளர் ஜான் விஜய். ஜான் விஜயனுடைய அனுபவத்துல அந்த படைப்பாளியாக நான் பார்த்தேன். அந்த கற்பனையோடு அந்த காரியங்களை செஞ்சிருந்தாரு. ஒவ்வொரு காரியத்தையும் அதுக்காக நீங்க ஒரு நேரம் கைதட்டி அவர் மனதார வாழ்க்கை பாடக்கூடிய எப்பவுமே கணவனுக்கு பின்னாலே மனைவி இருப்பாள். இந்த ஜான் விஜய்க்கு பின்னால எங்க மாலை இருந்தார்கள். ஆகவே அந்த மாலைக்கு நம்முடைய கைதட்டி தரணி பாலாஜி மோகன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், எஸ்டிடியூடைய செல்வமணி மேனேஜர், சக்தி எடிட்டர், மனோஜ் எடிட்டர், ஆசிக் உதவியாளர், கிரியேட்டிவ் டீம் ஜான் விஜய், வெங்கட் கௌதம், முகுந்தன், அரங்கம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த டிசைன் கொடுத்தது நம்முடைய ஜான் விஜய். அதை உருவாக்கின கலை இயக்குனர் வந்து பக்க